வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3மே இந்த இயர் நடக்க போற குரூப் 1, குரூப் 2A, குரூப் 4ல கேட்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். இந்தியால ஹைட்ரஜன் ட்ரெயினை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல உலகத்துல ஹைட்ரஜன் ட்ரெயின் லான்ச் பண்ண கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி. நோட் பண்ணிக்கோங்க, ஜெர்மனி. 2018ல ஜெர்மனி ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கா, சைனா, ஜப்பான் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் அவங்கவுங்க கண்ட்ரில ஹைட்ரஜன் ட்ரெயினை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இந்தியாவும் முதல்ல ஹைட்ரஜன் ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்கு. இந்த பிளானை 2021லயே போட்டிருப்பாங்க. பட்ஜெட் ஒதுக்கி பிளான் எல்லாம் போட்டாங்க. இந்த ட்ரெயினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது ஃபீல்டுக்கு வர்றதுக்கு இந்த 5 வருஷம் டைம் எடுத்திருக்கு. இது எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியாவுக்கு இந்த ட்ரெயின் போகுதுன்னா, ஜிந்த் அப்படின்ற இடத்துல இருந்து சோனிபட் அப்படின்ற ஏரியா. இது ரெண்டும் ஹரியானால இருக்கக்கூடியது. 89 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ். இதுக்கு இடையில மட்டும் பாத்தீங்கன்னா 12 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் 12 ஸ்டேஷன்ஸ்ல ஸ்டாப் பண்ணி தான் சோனிபட்டுக்கு போகுது. இதோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2600. இது போகக்கூடிய வேகம் 120 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ட்ரையல் ரன்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேசஞ்சர் சேஃப்டிக்காக நம்ம நார்மலாக 75 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ட்ரெயின் போகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் 120 கிலோமீட்டரை இது ட்ரையல் ரன்ல அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ அதுதான் இதோட ஸ்பீடு. இதை எங்கே உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா இன்டகரல் கோச் ஃபேக்டரி. இது சென்னை பெரம்பலூர்ல இருக்கக்கூடியது. அதாவது இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ட்ரெயினை தமிழகம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பெருமை கொள்ளலாம். ஸோ இண்டிஜினஸா செஞ்சிருக்கிறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். சரி சார், இப்போ ஏன் சார் ஹைட்ரஜன் ஃபியூல்ல ஏன் நம்ம ட்ரெயின் ஓட்டணும்? ஆல்ரெடி ட்ரெயின் டீசல்ல ஓடுது, எலக்ட்ரிசிட்டியில ஓடுது. ஹைட்ரஜன்ல ஓடுறதுனால என்ன அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் ஃபியூல் ஃபர்ஸ்ட் கிளீன் ஃபியூல். நீங்க ஹைட்ரஜன் ஃபியூலை யூஸ் பண்ணி ஒரு வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா அதுல எமிட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர். ஸோ அது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது. பிளஸ் இப்போ நீங்க டீசல்ல ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எமிட் ஆகுறது கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு. இதெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப தீங்கை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ குளோபல் வார்மிங்கை அதிகம் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி. செகண்ட் பாயிண்ட் 80% டீசல் நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவைப்படுற க்ரூட் ஆயில் இருந்து தான் டீசல் வருது. இந்த க்ரூட் ஆயில 80% இந்தியா இறக்குமதி செய்யுது. இந்தியாவில க்ரூட் ஆயில் கிடையாது. அப்ப நம்ம மாற்று எரிபொருளை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். அதில் முதல் முக்கியமான ஸ்டெப் இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் ட்ரெயின். இப்போ இந்த ஈரான் போர்னால ஹார்முஸ் வழித்தடம் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு க்ரூட் ஆயில் வரத்து குறைஞ்சி க்ரூட் ஆயில் ரேட் ஏறி இந்தியா அதிகமான டாலர்களை கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடிய நிலையில இப்போ இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் பேஸ்டு ட்ரெயின் எல்லாம் நிறைய வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இறக்குமதியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்ம டாலரை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் செலவு பண்ணாம. ஸோ அதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஸ்டெப்பா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் இருக்கு. அடுத்து முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த கலர் அப்பளம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. சுற்றுலா தலங்கள் இல்லை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல இந்த வண்ண அப்பளங்களை பார்த்துருப்பீங்க. இந்த வண்ண அப்பளங்களுக்கு தமிழக அரசு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏன் சார் இதுக்கு தடை விதிக்கணும்? குழந்தைங்க விரும்பி சாப்பிடுதே, போனாவே எனக்கு இந்த கலர் அப்பளம் வேணும், அந்த கலர் அப்பளம் வேணும்னு நச்சரிப்பாங்க. இதுக்கு ஏன் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த அப்பளத்துல அந்த கலரை ஏற்படுத்துறதுக்காக கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுல வேற இந்த அப்பளங்கள்லாம் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க லேப்ல. இந்த தடைக்கு முன்னாடி இந்த அப்பளங்கள்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் லேப்ல டெஸ்ட் பண்ண கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தொழிற்சாலைகள்ல துணிகளுக்கு கலர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த வண்ணங்கள் சிலதை இந்த அப்பளங்கள்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பெரும்பாலான அப்பளங்கள் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பொதுவாகவே நிறைய கலரா இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு, குழந்தைங்க அதை தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னா
அந்த கலர் வந்து சிந்தட்டிக் கலரா, அது இண்டஸ்ட்ரியல் டையை அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு பின்னாடியே இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவுகளை வழங்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா, முதல்ல புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கு இந்த பொருளை நம்ம தொடர்ந்து கன்சியூம் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் லேயரே பாதிக்கும். உங்களோட கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை இந்த மாதிரியான பொருட்கள் அரிச்சு அதுங்களை கொன்று உங்களோட கட் லேயரை பாதிச்சு அல்சர் உருவாக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாக்கும், மலச்சிக்கல் உண்டாக்கும், உங்க உடலையே சிதைச்சிரும். அப்போ இந்த பொருட்களை நீங்க உங்க குழந்தைகளுக்கு கட்டாயமா கொடுக்காதீங்க. இது ஒரு விழிப்புணர்வா கூட எடுத்துக்கோங்க. கட்டாயமா கொடுக்காதீங்க. தமிழக அரசே தடை செய்து அப்படின்னா ஆய்வு செய்யாம தடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஊழியர்கள் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இந்த அப்பளம்லாம் செய்யறாங்க. அவங்க பொழப்பு போனா பரவாயில்லன்னு கவர்மெண்ட் பேன் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அதுல அவ்வளவு டேஞ்சர் இருக்கு. விழிப்புணர்வோட நடந்துக்குங்க. நான் வந்து ஓப்பனா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்ல, அதை பார்த்து அதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி அதை உங்க குழந்தைக்கு கொடுக்கலாமான்றதை ஸ்டடி பண்ணி அப்புறம் கொடுத்து பழகுங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரோடமின் பி, மெட்டனில் எல்லோ, லெட் குரோமேட், இதெல்லாம் ரொம்ப கார்சினோஜெனிக்கான கெமிக்கல்ஸ். கலருக்கு யூஸ் பண்ணுற டை, இதெல்லாம் அந்த அப்பளத்துக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு மாதிரி கலரை கொடுக்கும். பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முறை யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கூட கேட்டான், இந்த டை எந்த கலரை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டான். பட் அந்த லெவலுக்கு இவங்க கேட்கல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்தந்த டையெல்லாம் யூஸ் பண்ணி கலரை கொடுக்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது நான் ப்ரெசன்டேஷனில் இருக்குது, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னைக்கான ஸ்கீம், இன்னைக்கு முக்கியமான ஸ்கீம் பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகே, ஸோ பிஎம் போஷான் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1995 ஆகஸ்ட் 15 இந்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது 2021 பிஎம் போஷான் அப்படின்ற பேருக்கு மாத்தினாங்க. போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு அர்த்தம். இது முன்னாடிலாம் வந்து ஒரு வேளை உணவு கொடுத்து மதிய உணவு திட்டம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. மதிய உணவு திட்டம் கொடுத்தாங்க. அதுல வந்து குழந்தைகள் முன்னாடிலாம் இந்த சாப்பாடு அப்படின்ற அந்த விஷயத்துக்காகவே ஸ்கூலுக்கு வராம இருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து சாப்பாடு இல்லை ஸ்கூல்ல. அப்போ வேலைக்கு எங்கேயாவது கூலி வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும். இப்ப நானே சாப்பாடு போடுறேன் வந்து படி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் நிறைய மக்கள் சரி உணவுக்காகவாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அரசாங்கம் அடுத்த நிலைக்கு இந்த ஸ்கீமை கொண்டு போகுது. முன்னாடி சாப்பாடு போட்டா போதும்னு இருந்தாங்க, இப்ப பத்தாது, நியூட்ரிஷியஸா கொடுக்கணும். அதனாலதான் போஷான், போஷான்னா போஷாக்கு, நியூட்ரிஷன் அர்த்தம். போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னா சக்தி, போஷாக்கான சக்தி நிறைந்த உணவை நம்ம குழந்தைகளுக்கு அரசாங்கம் கொடுக்குது. மதிய உணவு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து சத்தான உணவு கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஸ்கீமை டெவலப் பண்றாங்க. அதான் அப்கிரேடேஷன். 1995 இருந்து 2021 இப்படி ஒரு அப்கிரேடேஷனை அரசாங்கம் செய்யுது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா எஜுகேஷன், கல்வித்துறை கீழே இந்த ஸ்கீம் வந்து வருது. கல்வித்துறைனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கல்வித்துறை தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணி ரன் பண்றாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்கீமை கொண்டு போகணும். அப்படிதான் எல்லா ஸ்டேட்லயும் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட எய்ம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை சமைத்த உணவு, நியூட்ரிஷியஸான உணவு உங்களுக்கு ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. சார் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிளா, பிரைவேட் ஸ்கூலும் எலிஜிபிளானா பிரைவேட் ஸ்கூல் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு காசு இருக்குப்பா. பிரைவேட் ஸ்கூலுக்கு யார் அனுப்புவாங்க? ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய பெற்றோர் தான் அனுப்புவாங்க. அவங்களோட சம்பாத்தியத்திலே அந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவை அவங்களால கொடுக்க முடியும். ஆனா கூலி வேலை செய்யறவங்க, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட்டை அவங்க பெற்றோரால கொடுக்க முடியாது. நான் கொடுக்குறேன்னு அரசு சொல்லுது. அதுதான் இந்த திட்டம். ஒருவேளை அவங்களுக்கு நியூட்ரிஷியஸான சத்தான உணவை அரசே கொடுத்துரும். எலிஜிபிலிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா
1ஆவதுலேருந்து 8ஆவது வரை படிக்கக்கூடிய பசங்க மட்டும்தான் எலிஜிபிள். சார் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னாலும் எலிஜிபிள். நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் உங்கள் குழந்தை படிக்குது அப்படின்னா கூட இந்த ஸ்கீமில் அவங்க சேர்றதுக்கு எலிஜிபிள். ஸோ கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட் அலௌடு இல்லை. ப்ரைவேட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்காது. ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பையனை அனுப்புகிற பேரண்ட் அவங்களே நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுத்துருவாங்க. இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை எங்கேருந்து எங்கே ஓட்டுறாங்கன்னா ஜிந்துலேருந்து சோனிபத். எந்த மினிஸ்ட்ரி பிஎம் போஷானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா எஜுகேஷன். எந்த கெமிக்கல்லாம் அசோசியேட்டட் வித் அந்த கலர் அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா ரோடமைன் பி. சோடியம் குளோரைடுன்றது நார்மல் உப்பு. கால்சியம் கார்பனேட் நம்மளுக்கே தெரியும், சுண்ணாம்பு பொருள் மாதிரி. ஸோ இதுதான் இந்த 3 ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸையும் டெய்லி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, முக்கியமான ஃபேக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை மற்றவங்களும் படிச்சுக்கிட்டோம். தேங்க்யூ.